ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்னி க்ளீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்னோடய சிம்னி ட்ரே நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, நீங்களே பார்த்தா தெரியுது. இது காஸ்டிக் சோடா நம்ம க்ளீனிங்க்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறது. இது எப்போது இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும், கல்கண்டு மாதிரி. இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 6 months கிட்ட இருக்கும். அதனால இது ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஆனாலும் இதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதனால அதோட எஃபிஷியன்சி ஒன்றும் குறையில. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. இது நான் ஹேண்ட் வாஷ் வச்சுருந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு அதில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த பாட்டிலில் ஊற்றிடுங்க. நான் போட்ட பீஸ்க்கு ஒரு 1/2 பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா அப்படியே ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ட்ரே மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது. சிம்பிளாக அதை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இது நான் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தது. இப்போது ஒரு 10 minutes வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு நார்மலாக ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா அப்படியே வைப் பண்ணாலே போதும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வருதுன்னு. இந்த மாதிரி நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இதை க்ளீன் பண்ணும்போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, க்ளவுஸ் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறதுனால கை ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சைட்ஸையும் நம்ம இது மாதிரி இப்படி தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இதை சிங்க்குக்கு மாற்றிட்டேன். ஏன் சிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, நம்ம சைடில் இப்படி சாய்க்கும் போது அந்த லிக்விட் ஒரு மாதிரி ஆயில் லிக்விட்லாம் ஸ்டோர் ஆனது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளியே வடிய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம அதை சிங்கில் வச்சிட்டோன்னா பெட்டராக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், சும்மா இந்த காஸ்டிக் சோடா போட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சும்மா கழுவி காட்டுறேன். இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் உள்ளே ஒரு அந்த க்ரீஸ் ஒட்டியிருக்கு பாருங்கள், உள்ள ஆயிலி ரொம்ப ஒட்டியிருக்கு இல்லையா, அதனால நான் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதையும் அப்படியே கிளாத் வச்சு வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கிளாத் எடுத்துகிட்டு வைப் பண்ணாலே தெரியுது பாருங்கள் இவ்வளோ கிளியராக வருதுன்னு. அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே. நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இது நம்ம க்ளீன் பண்ண இப்போ வச்சுட்டேன். நான் அடிஷ்னலாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ரஷில் ஒரு ஸ்க்ரப்பரில் நார்மலாக விம் லிக்விடோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் கழுவுற சோப்பு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த சைடில் உள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சிம்னியில் மேலே படிஞ்சிருக்கு இல்லையா அந்த ஆயில் க்ரீஸு, அதை க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு கிளாத்தில் இந்த ஸ்ப்ரேவை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, காஸ்டிக் சோடா ஸ்ப்ரே, அதை அதில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டா போதும். இது ரொம்ப நாள் ஆனதுனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்துடும். பாருங்கள் அவ்வளோ வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் போட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நான் க்ளவுஸ் போடல, ஏன்னா நான் துணி ஒரு 4-5 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ நீட்டாக தொடச்சி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி சைட்ஸும் நம்ம தொடச்சிக்கலாம். நல்லா கிளியராக உங்களுக்கு போகிறது தெரியும் இந்த டர்ட்டெல்லாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிளியராக நம்ம சிம்னி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டோன்னா நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது காஸ்டிக் சோடா பர் கேஜியே நமக்கு கம்மியான காஸ்ட்டில் தான் கிடைக்குது. இது சிம்னியோட அவுட் சைடு. அதுக்கு நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி புளி புளியாக ஆகிடும். அதனால நான் இதில் சும்மா எப்போவும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்க்ரப்பரில் சோப் தண்ணியை தொட்டுட்டு லேசாக மேலே அப்ளை பண்ணி விட்டுருவேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பனியன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவேன். ஜஸ்ட் அவ்வளோதாங்க, அதோட க்ளீன் ஆகிடும் எனக்கு. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சின்னு. இந்த மாதிரி தான் நான் எப்போவும் க்ளீன் பண்ணுவேன். இது உள்ளே இருக்கிற அந்த மோட்டர் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம இதே காஸ்டிக் சோடாவை யூஸ் பண்ணி கிளாத்தில் தொட்டு தொட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக.
இதான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி நீட்டாக உங்களோட சிம்னியை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.